உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஜெயிக்க வைங்க டிவிகேவை. ஜெயிக்க வச்சுன்னா எத்தனை இடங்கள் ஜெயிக்க வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் சொல்லும்போது அதுக்கு வந்து எடப்பாடி அங்கே பொதுச் செயலாளர் கூடவே இருப்பார். அவரே சொல்லியிருக்காரு 2031 வந்து விஜயா தனுஷா அப்படிங்கிற நிலைமை கூட உருவாகலாம் அப்படிங்கிறார். ஊழல் பட்டியல் வந்து ஒன்று வெளியிட போகிறாங்க, என்னென்ன முறைகேடுகள் இருக்குது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், இந்த அதிமுகவில் இருந்து சரசரன்னு வேக வேகமாக தாவைக்கால போய் சேர்ந்தாங்களே முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே, அவங்களோட நிலை இப்போ எப்படி சார் இருக்குது? அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வாரம் வாரம் அந்த டிவியில் படம் போடுவாங்களே, இந்த வாரம் சிவாஜி வாரம், இந்த வாரம் எம்ஜிஆர் வாரம், இந்த வாரம் கமல் வாரம், இந்த வாரம் தனுஷ் வாரம், இந்த மாதிரி போட்ட மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அந்த பதவியை வந்து எதிர்பார்த்து போனாங்க. கட்சியில் நம்ம போனோன்னா டிவிக்கில் போய் சேரும்போது இவர் முன்னாள் அமைப்பு செயலாளராக இருந்தார், முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தார், இத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், இத்தனை தடவை அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகுதிக்கு ஏற்ப வந்து டிவிக்கில் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேபோல் அவர் புஷியானந்த் சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்கும், காத்திருங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க ஃபீல்டில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பொறுப்பு கொடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து டிவிக்கு நிர்வாகிகளோட இணைஞ்சு வேலை பாருங்க, அதுக்கப்புறம் கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் பாருங்க, ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஜெயிக்க வைங்க டிவிகேவை. ஜெயிக்க வச்சுன்னா எத்தனை இடங்கள் ஜெயிக்க வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து இப்போ ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போனது காரணமே இத்தனை கவுன்சிலர் கிடைக்கும், இத்தனை சேர்மன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க போனது, அங்கே உள்ளே போனது காரணமே அதுதான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் உள்ளாட்சியில் ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா டிஎம்கே இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்க. டிஎம்கே வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து முன்னாலே நடத்திருக்கலாம். தேர்தலுக்கு முன்னால் டிஎம்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பூத்துலையும் நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் இது, கவுன்சிலருக்கு, மாவட்ட கவுன்சிலர் சீட்டு அப்படி கொடுக்க போகிறோம், அதனால் நீங்கள் கடுமையாக வேலை செய்யுங்க ஃபீல்டில், எந்த பூத்துலலாம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துரும், நம்ம ஆட்சி தான் அடுத்து வருது அப்படின்னு ஒரு 6 மாதமாக நம்ப வச்சாங்க. இப்போ என்னென்னா ஆட்சியும் போயிடுச்சு. இப்போ உள்ளாட்சி எப்போ நடக்குன்னு தெரியல. இப்போ அந்த திமுக நிர்வாகிகள் நிலைமை வந்து இன்னைக்கு அதிமுகலேருந்து டிவிக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த நிலைமை உருவாகிருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, உள்ளாட்சி தேர்தல் உடனே வரும், நம்ம சீட்டு வாங்கலாம், ஜெயிக்கலாம், கவுன்சிலர் ஆகலாம், சேர்மன் ஆகலாம், ஏற்கனவே போனவங்களுக்கு மாவட்டங்கள் பிரித்து மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்த்து போனாங்க. ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தலுங்கிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சொல்கிறாங்க, ஆகஸ்ட் மாதம் அந்த உள்ளாட்சி மன்றத்துக்கு நிதி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் டிசம்பர் மாதத்துக்காக மாறுது. அப்போ வந்து இன்னும் 1 வருஷம், அதாவது ஜூனில் தான், அடுத்த மே அல்லது ஜூனில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாநகராட்சி எல்லாம் இருக்குது இல்லை, மேயர் இவங்கெல்லாம் அவங்க பதவி காலியாகும் போது அப்போ தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் 1 வருஷம் இவங்க வெயிட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணுற வரைக்கும் ஃபீல்டில் வந்து நீங்கள் கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் இவர் சி விஜயபாஸ்கர் இருக்கார்ல புதுக்கோட்டையில், அவர் எதுனாலும் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பார், ஒரு பிரம்மாண்டமாக எதுனாலும் நடத்துவார். அவர் என்னன்னா இப்போ ஒவ்வொரு பகுதியாக வார்டு வாரியாக அந்த ஒன்றிய கவுன்சிலர் வார்டு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்தெல்லாம் வச்சு சாப்பிட்டு அவங்களோட பேசி ரீல்ஸ் எல்லாம் போட்டு அந்த கிராமத்துலேயும் ரீல்ஸ் போய் சேரும், கிராமத்து மக்களும் அந்த ரீல்ஸில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது மக்களோட சேர்ந்து போகிறது, எல்லாம் பேசுகிறது எல்லாம் அது ஏடிஎம்கே உள்ளது. ரீல்ஸ் போடுறது வந்து டிவிக்கே உள்ளது. ரெண்டையும் சேர்ந்து வந்து விஜயபாஸ்கர் செய்கிறார். அப்போது அந்த பிரியாணி போடுறது, மாப்பிள்ளைன்னு அவர் டிவிகே மினிஸ்டர் கூட பேசுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. அது என்னென்னா இடைத்தேர்தல் வரும்போது அந்த சீட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாருமே அதே மாதிரி செய்யலை. இப்போ டிவிக்கில் 6 பேர் போயிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்யலை. அப்போ யார் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அந்த தகுதி நீக்கம் அந்த மனுக்கள் வந்து விசாரணையில் இருக்குது. எடப்பாடி முன்னிலையில் விசாரணைக்கு அப்படிங்கன்னு சொல்லி வந்துட்டு, இப்போ எடப்பாடி முன்னிலையில் விசாரிக்கும் போது 1 to 1 நேரம் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இசைக்கு சுப்பையாவோ அல்லது மரகதம் குமரவேலோ அவங்க வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் சொல்லும்போது அதுக்கு வந்து எடப்பாடி அங்கே பொதுச் செயலாளர் கூடவே இருப்பார் சபாநாயகர் ரூமில். சபாநாயகர் விளக்கம் கேட்டிருக்காங்க, அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் பார்த்தோம். சபாநாயகர் ரூமில் வச்சு அந்த விசாரணை நடக்க போகுது. விசாரணையில் சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் இருப்பாங்க,
பொதுச் செயலாளர் கூட இருப்பாங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூட இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது அவர் நேரடியாக கேட்பாரு. அவரு முடிஞ்சால் குறுக்கு விசாரணை பண்ணலாம், அந்த மாதிரி அவர் பதில் சொல்லலாம். அந்த 1 to 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது என்னென்னா ஒரு ஜனநாயக முறைப்படி நமக்கு பார்க்கறதுக்கு தெரியும். பார்த்தீங்களா, நேருக்கு நேரம் அப்படிங்கிறது. இப்போ 4 பேர் வந்து 4 பேரும் 4 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 4 மணி நேரம் பொதுச் செயலாளர் அங்கே உட்காந்துருக்கணும். இல்லைன்னா அவர் வேற அவங்க பிரதிநிதி அனுப்பணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ அவருக்கு ஒரு நெருக்கடி அது. இன்னொன்று இதில் தகுதி நீக்கம் பண்ணால் கூட அந்த 4 பேர் திரும்ப எலெக்ஷனில் நிற்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தகுதி நீக்கம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தீர்ப்பு சொன்னால் கூட அவங்க தேர்தல் நிற்கலாம். பென்ஷன் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் அவங்களுக்கு பாதிக்குமே தவிர இதில் பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட சபாநாயகர் வந்து ஒரு நேர்மையான முறையில், அதாவது எம்ஜிஆர் காலத்தில் ராஜாராம் இருந்த மாதிரி இவரும் நேர்மையாக இருக்காரு அப்படிங்கிற வெளிக்காட்டுற வகையில் அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 பேர் அந்த விசாரணை திரும்ப விசாரணைக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கட்சி பணி அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு அவங்களுக்கு என்ன செய்கிறது, நம்ம போனவுடனே ஒரு பதவி கிடச்சுன்னா ஒரு கத்து, எல்லா டீமோட போகிறது வைக்கிறது, ஒரு கூட்டம் நடத்தலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதுக்கடையில் தான் பட்ஜெட் கொண்டு வராங்க. பட்ஜெட்டில் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது. அப்புறம் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் அதிமுக என்ன செஞ்சாங்களோ அதே போல் டிவிக்கிலையும் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடத்துறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் அந்தந்த பகுதி வாரியாக மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ விஜய் பிறந்தநாள் நடந்தது இல்லை எல்லா இடத்துலையும், அதே மாதிரி ஜனநாயகம் கொண்டாட்டம் நடந்துச்சு. ஜனநாயகம் கொண்டாட்டத்தில் வந்து அதிமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ பெருசாக பார்க்க முடியல, ரசிகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பட்ஜெட் கூட்டம்னு வரும்போது அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அந்த மக்களை திரட்டணும், எல்லாமே செய்யணும். அப்போ அந்த அதிமுக போல திமுக போல தாவேக கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து அவங்கள பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இப்போ ஏற்கனவே இப்போ இவங்க போய் இப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வரது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கட்ட ஆயிரும். ஏற்கனவே தாவேக கட்சிக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் ஒரு உள்கட்சி பூசல் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. இதில் இவங்க எந்த அளவில் இணக்கமாக செயல்பட்டு அவங்க போனவங்கலாம் பொறுமையாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபீல்டில் இணைஞ்சு வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இணைஞ்சு வேலை செய்யும்போது ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் ஒன்று சேருவாங்கல்ல. முன்னாள் எம்எல்ஏக்களோ இப்போ டிவிக்கள் உள்ள ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களோ எல்லாம் ஒன்று சேருவாங்க. அதுக்கு தான் நீங்கள் நிறைய கூட்டங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து விஜய் வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, எம்ஜிஆருக்கு அடுத்து வந்துட்டாரு. இப்போ எம்ஜிஆரை பார்த்து சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார். அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ், இவர் டி ராஜேந்தர், அப்புறம் சரத்குமார், நடிகர் கார்த்திக், இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து அப்படி இப்படியே விட்டுட்டு போனாங்க. ஏன்னா எம்ஜிஆர் போல வரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் அது போல் வர முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. விஜயகாந்த் வந்தார், அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அப்புறம் கமலஹாசன் வந்து பெருசாக சாதிக்க முடியல, ஒரு ராஜ்யசபா சீட்டோட திருப்தி ஆகிட்டார். இப்போ விஜயை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது, நம்மளும் அரசியலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தனுஷ் இப்போ தனுஷ் வந்து நான் ஏன் போயஸ் கார்டனில் நான் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து ஏன் அரசியலுக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிறாரு. அதே போல் விஷால் அவரு ஒரு பக்கம் அரசியலில் வந்தார், அவரும் கொஞ்சம் அவரும் இப்போ வந்து பேசுகிறாங்க. அப்போ தனுஷ் விஷால் இந்த மாதிரி வரும்போது, ஏன்னா டிவிக்கு விஜய் அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட் ஜோசியர் அவரே சொல்லியிருக்காரு 2031 வந்து விஜயா தனுஷா அப்படிங்கிற நிலைமை கூட உருவாகலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில் அண்ணாமலை கூட இருக்காரு, அண்ணாமலை இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நடிகர் கிடையாது, ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தார், அது கர்நாடகாவில் உள்ள ஒரு படத்தில் நடித்தார். இப்போ இவங்கெல்லாம் நடிகர்கள். அப்போ இவங்க உள்ளே வரும்போது விஜயா தனுஷா அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகும் அப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய்க்கு இப்போ விருது கொடுத்தது கூட பாஜகவுடைய சப்போர்ட் இருக்குது, பாஜக ஆதரவோட தனுஷுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயை எதிர்க்கிறதுக்கு யார் இப்போ இருக்கிறதுல உதயநிதி நடிகர் அப்படின்னா கூட பெரிய அளவில் வந்து விஜய் போல் ஒரு மாஸ் வந்தவர் கிடையாது. இருந்தாலும் உதயநிதிக்கு கட்சி கட்டமைப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து அங்கங்கே பிரிஞ்சு இருந்தால் கூட அந்த ரெட்டலை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அந்த செல்வாக்கு இருக்கும். டிஎம்கேக்கு வந்து அந்த கிராம அளவில் வந்து கட்டமைப்புன்னு இருக்குது, அதை வச்சுட்டு அந்த உதயநிதி வந்து வரலாம். ஆனால் அந்த உதயநிதி ஓவர்டேக் பண்ணி விஜய்க்கு நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி ரசிகர்கள் ரீல்ஸு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது, தனுஷ் இருக்கிறாரு, அதனால் தனுஷ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. இந்த அரசியல் அப்படிங்கிறது அப்படிலாம் போகும்போது இப்போ அதிமுக வந்து அவங்க ஏற்கனவே எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்க, எம்ஜிஆருக்காக வேலை செஞ்சவங்க, ஜெயலலிதா ரசிகராக இருந்தவங்க. அப்போது அந்த மாதிரியான நிலைமையை வந்து டிவிக்கு கொண்டு வருவாங்க, கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, கட்சியை வந்து ஒரு வலிமையான இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு டிவிக்கு வந்து நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அதிமுகலேருந்து எவ்வளோ பேர் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அது வந்து பட்ஜெட்டில் இப்போ நிறைய அறிவிக்க போகிறாங்க. அதுலேயும் திமுக மேலே ஊழல் பட்டியல் வந்து ஒன்று வெளியிட போகிறாங்க. அதாவது வெள்ளை அறிக்கையில் சொன்னாங்கல்ல, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத
எவ்வளோ கடன் இருக்குது, தனிநபர் கடன் இருக்குது, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்கல்ல. அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அரசுக்கு வந்து நிதி வருவாய் இழப்பு எங்கெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ 1000 கோடி ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இவங்க 1400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதனால் 400 கோடி ரூபா நமக்கு வந்து நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான. ஏன்னா இந்த 2G பிரச்சனையே வந்து சிஏஜி அறிக்கையில் இருந்தால் வந்துச்சு, தணிக்கை அறிக்கை, மத்திய அரசுடைய தணிக்கை அறிக்கை. அப்படி ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை தான் இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஆடிட் வந்து ஒவ்வொரு வருஷமுமே பண்ணுவாங்க. சிஏஜி அமைப்பு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் சென்ட்ரல்லையும் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆடிட்டில் வந்து ஒரு சில இது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இது மாதிரி பற்றாக்குறை நடந்திருக்குது, இது அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க. ஏன்னா கொரோனா டைமில் அந்த பினாயில் ப்ளீச்சிங் பவுடர் கூட அந்த மாதிரி அதிகமாக கோடிகள் செலவு பண்ணதா அந்த சிஏஜி அறிக்கையிலலாம் வந்துச்சு. அப்போது இதில் வந்து என்னென்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொண்டு வர போகிறாங்க. பஸ்ஸில், ரோடில், வாட்டரில், எல்லாமே ஹெல்த்தில், எல்லாத்துலேயுமே கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வரும்போது இப்போ நிறைய டெண்டரெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. நம்ம பார்ப்போம், இப்போ செய்யாறு சென்னை அந்த 4 வழிச்சாலையை கூட ரத்து பண்ணிடுறாங்க. இப்போ எல்லா டெண்டரும் ரத்து பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் அதிகமாக வச்சு அந்த டெண்டர் விட்டுருக்குறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ அதில் முறைகேடு இருக்குது அப்படின்னு புதுசாக வர்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே டெண்டர் விட்டு வேலை நடந்திருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ எடுத்துருக்குறீங்க அப்படின்னு வரும்போது அது சர்ச்சையாகும். அப்போ அதை டிஎம்கே சமாளிக்கணும் அப்படின்னா வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகவில் உள்ளவங்கள அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து அதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு புறம் நம்ம பார்த்தோம் அதிமுக எம்எல்ஏக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்து தான் அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு அரசை பற்றி ஒரு பல எதிர்ப்புகள் வருது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு அரசே இவங்க அடமானம் வச்சுட்டாங்க இந்த மேகதாது விஷயத்தில் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போது நம்ம வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் காலத்தில், ராஜாஜி காலத்துலலாம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவு எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா இவங்க காலத்தில் நடந்த அரசியல் வந்து நமக்கு தெரியும். நேரடியாக பார்க்கலன்னா கூட படித்து தெரிஞ்சிருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வரும், பதில். இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா அது கலைஞர் கருணாநிதி வந்து முரசொலியிலையோ அல்லது ஒரு பதில் அறிக்கையோ விடுவார். அதுக்கப்புறம் அதை வந்து கீழ்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிளை கழகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒன்றிய அளவில் மீட்டிங் எல்லாம் போட்டு இப்படி இந்த பிரச்சனைக்காக நாங்கள் இது பண்ணோம். அதே போல் இப்போது டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விடுறாருன்னா அவங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து பதில் அறிக்கை கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அந்த அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் ஒரு நடைமுறையாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாறா எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிவிக்கு சிஎம் விஜய் இருக்கிறார், அவருக்கு மேலே வந்து யார் இவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை கொடுத்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தாலும் சரி, விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பதில் சொல்கிறதில்ல, பதில் பேசுகிறதும் இல்லை. கீழே வந்து வீடியோ போட்டுறாங்க, ரெடியாக வீடியோ கட் பண்ணி, நீங்கள் 1938 இப்படி பேசலையா, நீங்கள் 1948 இப்படி பேசலையா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வச்சுருக்குறாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வச்சுருக்குறாங்க. இவங்க யாருன்னா அந்த டிவிக்கு வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து இவங்க ரெடியாக இருக்கான். தொண்டர்கள் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறான். நீங்கள் கட்சி தலைவர்கள் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சா கூட, எவ்வளோ விமர்சனங்கள் வச்சா கூட, நீங்கள் அந்த அமைச்சர்கள் மேலெல்லாம் விமர்சனங்கள் வருது. ஒரு ரவுடியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வருது, ஆடியோவில் பேசி மிரட்டினாங்க. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் அவங்க குடும்ப சண்டை அது தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் வெவ்வேறு மாதிரியான பிரச்சனைகள் வருது. எல்லாத்துக்குமே வந்து தொண்டர்களே பதில் சொல்லிட்டு இருக்கான். கட்சியினுடைய தலைமையோ அமைச்சர்களோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புஷியானந்த் இந்த மாதிரி ஆளுங்கள் வந்து பதில் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே தலைமை வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டிவிக்கு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தலைவர் எப்போ பேசுவாரோ அப்போ பேசுவார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாயத்துறங்க சிஎம் அப்படி. வாயத்துறங்க சிஎம்னா இந்த பிரச்சனைக்கு உங்களோட கருத்து என்ன, உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அவர் என்னென்னா நம்ம பேசுகிறதே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அசம்பிளியில் பேசுகிறது அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது. ஏன்னா நீங்கள் எப்போவாவது பேசுனாதான் அந்த பேச்சை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல யாருக்கும். ஒருவேளை அவர் அப்படி பேசிட்டாதான் நீங்கள் தான் ஸ்டோரி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிடுறாங்களே, இது எப்படி? அதுதான், என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிறாரு, அந்த பேச்சு வந்து எல்லாத்துக்குமே பதிலாக மாறிடுது. அந்த பதில் வந்து ரீல்ஸ் போடுறது, அந்த ஒரு பேச்சு பேசுனா ஒரு 10 ரீல்ஸ் போடுறது, 10 விளக்க சொல்கிறது. அப்போ இவங்க இந்த மேகதாது பிரச்சனை எப்படின்னு இருக்குல்ல, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், அதுக்கு வந்து முதலமைச்சர் கண்டிக்கணும் அல்லது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்டிக்கணும். ஆனால் தாவேகா தரப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு லெட்டர் ஹெட்டில் வரணும். நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ஒரு
அறிக்கை அப்படின்னா அந்த தலைமையிலேருந்து தலைமை நிலையம் ஒரு கையெழுத்து இருக்கணும். ட்விட்டரில் எக்ஸில் வந்து ஒரு பதிவாக தான் வருது. அப்போது அந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியா அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் யார் கேள்வி கேட்டாலும் தொண்டர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தலைமை வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த இப்போ தமிழ் தாய் வாழ்த்து இதுக்கெல்லாம் முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சொல்லுவார். எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவார் அப்படின்னு டிவிக்கே சொல்கிறாங்க. சரிங்க சார், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டோட நிலவரங்கள் இன்னும் இவங்க எந்த அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எதிர்ப்பு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு தலைமையிலேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இல்லை, தலைமையிலேருந்து வருது அப்படிங்கிறது அது முதலமைச்சர் தரப்புலேருந்து கட்சியிலேருந்து வருது. எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி வருது. தினந்தோறும் அறிக்கைக்கு பதில் அறிக்கை அப்படிங்கிறது இல்லை. அதாவது நம்மள ஒரு அறிக்கை வரும், உடனே முரசொலியில் பதில் அறிக்கை வரும் அப்படின்லாம் இருக்குல்ல. ஜனசக்தியில் ஒரு அறிக்கை வரும், உடனே முரசொலியில் வரும், அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த உடனே பதில், உடனே கடிதம் அப்படின்னு இல்லாமல் அங்கங்கே அந்த தொண்டர்கள் வந்து பேசிக்கிறாங்க தவிர தலைமையிலேருந்து சைலண்டாக இருந்துட்டு சில வேலைகள் செய்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக மாறுமா அப்படிங்கிறது அவங்களுடைய பட்ஜெட் திட்டங்கள், செயல்பாடுகள், தொடர்ந்து ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு. அப்படி சொன்னதான் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அதன் அடிப்படையில் அவங்க வந்து பேச்சை குறைச்சி செயல் வடிவத்தில் காட்டுவாங்க அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் டிவியில் பிரேக்கிங் நியூஸே பார்த்தீங்கன்னா தகவல் சொன்னதாக தகவல், பேசியதாக தகவல், கண்டித்ததாக தகவல் அப்படின்னு. ஏன்னா அதிகாரப்பூர்வ அறிக்கையும் கிடையாது, வீடியோவும் கிடையாது. இப்போ முன்னாலெல்லாம் வீடியோ, அவங்க பேசின வீடியோ வெளியிடுவாங்க அல்லது அறிக்கை வரும் அதிகாரப்பூர்வமாக. செய்தி டிஐபிஆர்ல இருந்து அறிக்கையெல்லாம் வரும் மக்கள் தொடர்பு துறையில். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கு பேசப்பட்டதாக தகவல், சொல்லப்பட்டதாக தகவல், கடுமையாக கண்டனம் என்று தகவல், அமைச்சர்களை வந்து மிரட்டியதாக தகவல், அப்படிதான் வருது. அப்போ இது எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக போகும், மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மக்கள் இதெல்லாம் டெய்லி பார்க்கணும், பேசணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. மக்கள் நமக்கு தேவையான திட்டங்கள் வருதா அப்படின்னு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க அதிகாரிகள். லஞ்சம் முழுசாக ஒழிஞ்சிட்டு அப்படின்னு இல்லைன்னா கூட அந்த கேட்டு வாங்குறது அல்லது ஜிபே பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஜிபே அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். பணத்தோட வந்தேன் உங்களுக்கு வேலையே நடக்காது அப்படி. ஒரு அதிகாரியை அவங்களுக்கு கல்யாண வீட்டில் மொய் போடணும், ஜிபேல உங்களுக்கு அனுப்பிடுறேன், மொய் எழுதிருக்கேன்னா அதெல்லாம் வேணாம், நீ வரும்போது கொடுத்துக்கோ, நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பயம், ஜிபேல இருந்து எங்கேயும் மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அரசு அலுவலகங்களில் ஒரு பயம் வந்திருக்கு, லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனிம வளங்கள் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறத புலியரை சோதனைச்சாலையில் ஒரு 3 மாதத்துக்கு தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த தடை பண்ணது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு, கனிம வளங்கள் எடுத்துகிட்டு போகும். இப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குல்ல, இது அதிகமாக நடக்கும்போது இந்த தினம் அறிக்கைக்கு பதில் சொல்றது, கோரிக்கைக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது. ஆனால் மாநில உரிமைகள் சார்ந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். ஏன்னா அது மத்திய அரசு இணக்கமாக இருக்கும் அப்படின்னா கூட மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காம சில விஷயங்களை முன்னால் செய்யணும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக டிவிக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு பிஜேபி கூட பெருசாக சண்டை இருக்காது, பார்லிமெண்ட் தேர்தல் நெருங்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அது மாநில உரிமையை சார்ந்து இயங்கினா நல்லாயிருக்கும், மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களுக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி தொடர்ந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்காத தாவேக்கா அரசு செயல்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கியமாக அதிமுகவில் இருந்து போன எம்எல்ஏக்கள் அவங்களோட அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்படி தொடர்ந்து தாவேக்காவின் அரசு தமிழ்நாட்டை எப்படி ஒவ்வொரு அறிக்கைகளுக்கும் பதில் சொல்லாமல் செயல் வடிவத்தில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி சார். நன்றி.